அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு. செந்தில் பாபுவின் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்களால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். திருமணம் ஆகாத துலாம் ராசி அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். சில துலாம் ராசி அன்பர்கள் எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். மன தைரியத்துடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு முடித்து காட்டும் பக்குவமும் ஏற்படும். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெண்கள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இல்லையெனில் பண விரயம் அல்லது அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். மன உறுதியுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். பெண்களுக்கு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் எக்காரணம் கொண்டும் தலையிடாமல் இருப்பது தங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லையெனில் தங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்குத்தான் வாய்ப்புகள் மிக அதிகம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 16, 17, 18, 19, 20, 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 4, 5, 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளும் வருகின்றது. மே மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மே மாதம் 10ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 15ஆம் தேதி சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 22ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி வியாழக்கிழமையும், மே மாதத்திற்கு 5ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 6ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 13ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதியும் மே மாதத்திற்கு 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது
ஏப்ரல் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மே மாதத்தில் 8ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது மே மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: மேச ராசியில் சூரியன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், மே மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.